நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். சார் வணக்கம். சார், 2021 திமுக அரசு ஊழல், முறைகேடு இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் வெளிவந்து கொண்டே இருக்கும்போது இளைஞர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்பிலும் 888 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் முறைகேடு செய்துதான் இந்த பணி நியமன ஆணையை வழங்கியிருக்கிறது என்று அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு இந்த கடிதங்களை எழுதியிருக்கிறது. எப்படி சார் உங்களுடைய முதற்கட்ட பார்வை? 200 பக்கங்களுக்கும் மேலாக பல ஆவணங்களை தொகுத்து அமலாக்கத்துறையானது இன்று காவல்துறை தலைவருக்கு எழுதியிருக்கிறது என்று சொன்னால் இது அதிர்ச்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆனால் வியப்பளிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல். இதுல குறிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த மாஸ் செக்ரட்டரி, அதாவது குடிநீர் வழங்கல் மற்றும் இந்த நம்முடைய செயலாளர் கார்த்திகேயன் இருக்கிறார் இல்லையா, அவர் ஏற்கனவே அவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றப்பத்திரிகையை நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஆளுநரை சந்தித்து கொடுத்தது இப்பொழுது ஏனோ என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இப்படி ஒரு கடிதம் வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை என்று மறுக்கிறார். இதுதான் உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல நகராட்சி நிர்வாகத்தினுடைய ஒரு செயலாளர் அமலாக்கத்துறையிலிருந்து வந்தல்ல கடிதத்தை மறுப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஆக மக்களை முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் என்றுதான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 25 to 35 லட்சம் பணம் வாங்கியிருக்கிறார்கள் வேலைக்காக என்று சொன்னால், செந்தில் பாலாஜியினுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழலை விட மிக மோசமான ஊழலாக இது இருக்கிறது. அப்படி என்றால் சபா சரியான போட்டி என்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் KN நேருவுக்கும் நடந்திருக்கிறது என்றுதான் பொருள்படுகிறது. அதே போல ஏப்ரல் மாதம் 2025 ஏப்ரல் மாதம் இந்த அமலாக்கத்துறை ஒரு சோதனை செய்த பொழுது KN நேரு அவர்களுடைய மகன் மற்றும் அவருடைய சகோதரர் இல்லத்திலே சோதனையிட்ட பொழுது கண்டெடுத்த ஆவணங்கள்ல இந்த துறை சார்ந்து பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாகவும், பண மோசடி நடைபெற்றிருப்பதாகவும், ஹவாலா பரிமாற்றங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் அப்பொழுதே சொன்னதையும் கூட இதுவரையில் காதில் வாங்காது இருந்திருக்கிறது இந்த திராவிட மாடல் திமுக அரசு என்று சொன்னால் நீங்கள் வேற என்ன எதிர்பார்ப்பீர்கள்? இந்த காவல்துறையின் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தது. காவல்துறை FIR போட மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் FIR போட்ட மறு நிமிடம் அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்து விடும் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால உடனடியாக CBI விசாரணை இதற்கு நடைபெற வேண்டும். ஒவ்வொரு அரசு வேலையும் இவர்கள் பணம் வாங்கி கொண்டு போட்டால் எப்படி அரசு பணி மக்களுக்கு போய் சேரும்? நான் காசு கொடுத்து வாங்கின வேலையை திருப்பி மக்கள்கிட்ட காசு கொடுத்து மக்களிடம் காசு வாங்கித்தான் அதை சரி செய்ய வேண்டும் என்கிற நினைப்புதானே மக்களிடத்துல இருக்கும். அப்போ மக்களுக்கு எப்படி ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அதிகாரிகளால் தர முடியும்? அதனால இதுல ஈடுபட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள் அத்தனை பேரையும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உண்மையிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசாட்சி இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாராயணன் திருப்பதி சார், கிட்டத்தட்ட 250 பக்கங்களை கொண்ட ஆதாரங்களை அமலாக்கத்துறை வழங்கி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை நாங்கள் வைப்பதற்கு இத்தகைய ஆதாரங்கள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது என்று நேற்றைய முன்தினம் டிஜிபிக்கு எழுதிய கடிதத்தில் அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கிறது. ஆனாலும் கூட KN நேரு இன்றைய தினத்தில் செய்தியாளர் சந்திப்பில் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது, அரசியல் உள்நோக்கத்தோடு அமலாக்கத்துறை இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் மற்றொரு பக்கம் ஜோடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, இந்த வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற பேச்செல்லாம் தேவையில்லை. KN நேரு அவர்கள் உண்மையிலேயே இதுல உள்நோக்கம் இருக்கிறது என்று சொன்னால் இதை மறுத்து அந்த 250 பக்கங்களுக்கும் உண்டான அந்த ஆவணங்களை மறுத்து பதில் சொல்ல வேண்டும். அதுதானே நியாயமான ஒரு விஷயம். ஒரு குற்றச்சாட்டை முன் வைத்திருப்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல. குற்றச்சாட்டை முன் வைத்திருப்பது யாரோ ஒரு மனிதர் அல்ல. குற்றச்சாட்டை முன் வைத்திருப்பது இந்த நாட்டினுடைய மத்திய புலனாய்வு துறைகளில் ஒன்றான தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பான அமலாக்கத்துறை என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு KN நேரு அவர்கள் பேச வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன்.
தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாராயணன் திருப்பதி.